ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ. பிகைன் பக்தி நேயர்களுக்காக இந்த பதிவு பௌர்ணமியின் சிறப்புகள், 12 தமிழ் மாதத்தின் வரக்கூடிய பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி நம்ம பேசுகிறோம். பௌர்ணமி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷமா இல்லை ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷமா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நம்மளுக்கு விசேஷம்தான். அதில் கடவுளுக்கே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமியில் என்ன விசேஷங்கள் இருக்குது, எந்த கடவுளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அப்போ அந்த ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கா, இவ்வளோதான் அந்த நம்ம விஷயம். இப்போ பொங்கல்னா நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கல் வைக்கிறோம். தீபாவளினா பட்டாசு நம்ம பண்ணுறோம். இப்படி வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சித்திரக்கனி அப்படின்னா நம்ம பழங்கள் வச்சு வழிபடுறோம். இப்படி வித்தியாசமான விழாக்கள் கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் உண்டு. இப்போ முதல் மாதமாக சித்திரை மாதங்கிறது மேச ராசியில் விழுகுது. அப்போது இந்த சித்திரை அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமிங்கிறது எவ்வளோ அற்புதம் தெரியுங்களா. முதல் மாதம் தொடக்கம், மேச ராசி எல்லாமே ஃபஸ்ட்டு முதல் அப்படிங்கிறது முதல் இடம் என்பது சித்திரை. அப்போ இந்த சித்திரை மாசத்துல யார் அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன். இப்போ சித்ரா பௌர்ணமி யாருக்கு கொண்டாடுறோம், சித்திரகுப்தனுக்காக நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த சித்திரகுப்தனுடைய அமைப்பே என்ன, யம தர்மராஜா எனக்கு வேலைப்பளு அதிகம், எனக்கு ஒரு துணை வேண்டும், ஒருவர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, என்னால் இந்த தொழிலை ஒருத்தனாக பார்க்க முடியல. அப்போது சிவபெருமான் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, இனிமேல் தான் உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நம்ம அவதரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பராசக்தியும் சிவனும் நினைத்து காமதேனுவின் வயிற்றில் பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். அப்போ இந்த சித்திரகுப்தர் காமதேனு வயிற்றில். அப்போ காமதேனு யாருக்கெல்லாம் அதிபதினா அனைத்து தெய்வங்களையும் தனக்குள் அடக்கி வைக்கக்கூடியது. அப்போ அதில் உத்தமமான புனிதமான ஒரு தெய்வீகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும் பால். அப்போது கலப்படம் இல்லாத ஒரு பால், அதுதான் தாய்மை. அப்போ அந்த தாய்மையில் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றுறது ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கும், காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. சித்திரகுப்தனுக்கு என்ன ஒர்க் இருக்குங்க, அவர் இவருக்கு இந்தந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காரு, இந்த கர்மாக்கள் இவருக்கு இருக்குது, அதன்படி இவருக்கு நல்லது கெட்டதை நம்ம சரிவிகிதமாக கொடுக்கணுங்கிறது தான் சித்திரகுப்தனுடைய வேலை. அப்போ அவர் காமதேனுவ தாயாக இருக்கும்போது அவருக்கும் நிறைய தாயுள்ளம் இருக்குது, நிறைய விஷயங்களை மன்னிப்படையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ நம்மளுக்கு அதனால தான் நம்ம செய்த தவறுகள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தீரும்னு சொல்கிறாங்க. பாவங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் இதெல்லாமே தீந்துருன்னு சொல்கிறதுக்கு தான் பழைய ஆலயங்களாக நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அப்போ சித்திரை மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் அவதரித்த நாள். அடுத்தது வைகாசி, சித்திரைக்கு அடுத்தது வைகாசி 2வது மாதம். அப்போது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுது. அப்போது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. இப்போ வைகாசி விசாகம் அதெல்லாம் இருக்குது. அதில் வரக்கூடிய பௌர்ணமி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி யாருக்கு விசேஷம் அப்படின்னா முருகன் அவதரித்த நாள். முருகப்பெருமான் நம்மளுக்கு முதற் கடவுள் அப்படிங்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு முழுமையான ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை சொல்கிறோம். அப்போது இந்த முருகன் அவதரித்த நாள் தான் வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி. அப்போ என்ன பண்ணணும், அந்த பௌர்ணமியை ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஏதாவது ஒரு அன்னதானம் நீங்கள் செய்யணும். முருகனுக்கு எல்லாத்துக்கும் தானம் செய்யறதுல ரொம்ப விருப்பம்.
அவர் இப்படி அப்படின்னு எதையும் அவர் வந்து யோசிக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு முதியோர்கள் பார்த்து அவர்களுக்கு உங்களுக்கு முடிந்த அளவு ஒரு உதவி செய்கிறப்போ அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் இல்லையா? அப்போ அவர் அவதரித்த நாளே எவ்வளோ பிரபஞ்சங்கள் வந்து கொண்டாடுது. அப்போது நம்ம தெய்வீக சக்தியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அடுத்தது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படின்னு அப்படியே புதன் பகவானுக்கு போயிடுது. எங்கே அப்படின்னா மிதுனத்துக்கு போகுது. சித்திரை, வைகாசி, ஆனியில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கனிகளை வைத்து படைக்கும் நாள். எந்த கடவுள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குல தெய்வம், நீங்கள் என்ன மாதிரி ஒரு இறைவனை நீங்கள் வந்து வழிபடுறீங்களோ அந்த இறைவனுக்கு கனிகள், முக்கணிகள் இல்லாட்டி உங்களுக்கு முடிஞ்ச கனிகளை வைத்து வழிபடுவதன் மூலியமாக அனைத்து வளங்களும் பெறக்கூடிய அமைப்பு கனி வளங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த செல்வங்கள் விட வளங்கள், எல்லா வளங்களும் நம்மளுக்கு வேணும். ஆரோக்கிய வளம் வேணும், ஆயுள் வளம் வேணும், நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு பேட் வைப்ரேஷன் நம்மளை விட்டு போகணும், செல்வம் சேரணும், குபேர செல்வம் சேரணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டு இருக்கக்கூடிய வளங்களே பெறக்கூடிய அமைப்பை அந்த பௌர்ணமி நாளில் ஒரு தட்டில் உங்களால் என்ன கனிகள் முடியும் அதில் நீங்கள் வந்து எந்த கனிகளானாலும் பரவாயில்ல அதை வச்சு நீங்கள் இறைவனுக்கு படைச்சிட்டு அதை அடுத்த நாள் நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு விஷயமாவது அடுத்தவங்களுக்கு போகணும். அப்போ தான் அதோடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியில் இறைவனுக்கு கனிகளை வைத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆடி மாதம் அடுத்தது வந்து கடகத்துக்கு வந்துடுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமால் வழிபாடு. ஆடி மாதத்தில் வந்து திருமாலுக்கு உகந்த மாதம். ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு திருமாலுக்கே உகந்த ஒரு வழிபாடு. அந்த நாள் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அப்போ அந்த பௌர்ணமியை ஏதாவது ஒரு பெருமாள் கோயில், பழைய கால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சால் பழைய ஆலயங்களுக்கு போங்க. அப்போ அந்த பெருமாள் ஆலயங்களுக்கு போகும்போது என்ன அப்படின்னா வம்சா வழியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை, திருமணமாகலை, வீடு கட்டலை, எனக்கு அடிக்கடி விபத்துகள் உண்டு பண்ணுது, இப்படி பழைய ஆலயங்களுக்கு போகும்போது இந்த வம்சாவளி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியை திருமால் வழிபாடு செய்வதன் மூலியமாக, இல்லை வீட்டில் இருக்கீங்க எங்கேயுமே என்னால் போக முடியல அப்படின்னா ஒரு தட்டில் மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சள் மேலே வெற்றிலை வைக்கணும். வெற்றிலை என்பது என்ன அப்படின்னா திருமால். அப்போ திருமாலுக்கு உகந்த ஒரு இலைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. அந்த வெற்றிலையை நீங்கள் வைத்து அதன் மேல் 2 பாக்கு வைத்து அந்த வெற்றிலையில் ஒரு 6 விளக்கு இல்லை 7 விளக்காவது பற்ற வச்சு அந்த தட்டு ஜெகஜோதியாக நீங்கள் வந்து உங்கள் பெருமாளுக்கு முன்னாடி வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த பௌர்ணமியோடைய வெளிச்சம், பௌர்ணமினா நிலவு வெளிச்சம், அப்போ அதுக்காக அந்த தீப ஒளியோட வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ஓணம் பண்டிகைங்கிறது வந்து நம்ம கேரள மாநிலத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. எப்படின்னா பூக்கள் கொண்டு அலங்கரிப்பார்கள். பூக்களால் நம்ம வந்து கோலம் போடுவோம் இல்லையா? நம்ம அதிகமாக வந்து பூக்களை கொண்டு கோலம் போட மாட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லா நாட்டிலையும், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கேரள மாநிலத்தை விட அழகாக இப்போ செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது உகந்த ஒரு பண்டிகை நாள். அப்போ பூக்களை கொண்டு கோலம் போட்டு வீட்டில் அலங்கரித்து ஓணப்பண்டிகையை அவங்க கொண்டாடுவாங்க. இந்த ஓணத்துக்கு என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? இனிப்புகள், நம்ம வாழ்க்கையில் இனிப்பான விஷயங்கள் நடக்க வேண்டும். பலதரப்பட்ட நம்ம சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படின்னா ஒரு 108 வகைன்னு சொல்லுவோம். நம்ம 108 எப்படி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், 108 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெய்வீக எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தெய்வீக எண்ணில் 48, 108 இந்த மாதிரி அவங்க பட்சணங்கள் செய்து சாப்பிடுவாங்க. என்ன அப்படின்னா அறுசுவை உணவு. நம்மளோட வாழ்க்கைக்கு எதுக்காக போராடிட்டுருக்கோம்? சாப்பாடு, நல்ல ஒரு ஜீவனம், நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு ஜீவனம் வேணும். அதுக்கு தான் அந்த ஓணம் வந்து நம்மளுக்கு சரியான முறையில் இந்த அறுசுவை நாக்கில் பட வேண்டும்.
அதுக்காக அன்றைக்கி அவங்க வந்து 5 வகை பாயாசம், 5 வகை பட்சணம், என்னென்ன இருக்கோ இந்த உலகத்தில் என்னெல்லாம் அவங்க சாப்பிடாம இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு வந்து பரிமாறுவாங்க. அப்போ இன்முகத்தோடு பரிமாறக்கூடிய இந்த ஓணப்பண்டிகையே நம்ம பௌர்ணமி நாளில் வரக்கூடிய அமைப்பில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு அறுசுவை, நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாட்டியும் ஒரு 11 வகையான ஒரு விஷயங்களை வைத்து படைக்கும்போது லாபங்கள் நம்மளுக்கு வரும். 2 வகையான மலர்களை கொண்டு ஏதாவது சின்ன கோலம் கடவுளுக்கு முன்னாடி போடும்போது மலர்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு நல்லதுக்கு, நிறைய நல்ல விஷயங்களுக்கு, அப்போ நல்ல காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும். அந்த மலர்களில் 3 கலர் நீங்கள் பயன்படுத்துங்க. மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, இந்த 3 கலருமே பயன்படுத்தும் போது உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரும். அடுத்தது புரட்டாசி மாச பௌர்ணமி. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி யாருக்கு விசேஷம்னா உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி வந்து சிவனின் பாதி அம்சம் கொண்ட தேவி. அவங்க வந்து சிவனில் வந்து பாதி அம்சத்தை வந்து எடுத்திருக்காங்க, உடம்புல வந்து பாதி பாகத்தை, அதுதான் வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அமைப்பு என்ன? ஆணும் பெண்ணும் சமம், ஆணிலையில் பெண்ணிலை, பெண்ணிலையில் ஆணிலைங்கக்கூடிய ஒரு நம்ம தத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு. அப்போ உமா மகேஸ்வரிக்கு அங்கே பலம் அதிகம். அப்போது அந்த உமா மகேஸ்வரி சேர்றது வந்து திருமண தடைகள் விலகும். திருமணத்தில் யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாமே விலகிடும். திருமணம் ஆகி எனக்கு வாழ்க்கை சரியில்லை, என் கணவன் சரியில்லை அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நீங்கள் ஏதாவது ஒரு விரதம் இருந்து உப்பில்லாமல் நீங்கள் உப்பில்லாமல் சமைச்சு நீங்கள் விரதம் இருந்து அதை சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கணவர் வழி கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். கணவர் வழி சார்ந்தது ஏதாவது உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். கணவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ மகேஸ்வரி, நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லக்ஷ்மி தேவிக்கோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மருக்கோ நீங்கள் போயிட்டு வரும்போது இன்னும் வந்து விசேஷங்கள் இருக்குது. இல்லை ஏதாவது காளி தேவி பார்த்திங்கன்னா வனம் சார்ந்த காளி தேவி, அந்த தேவிக்கு போனாலும் எல்லாமே பராசக்தியோட அம்சம்தான். அப்போ பராசக்தியோட அம்சம் அந்த பௌர்ணமியில் நம்ம இந்த ஃபாலோ பண்ணால் கிடைக்கும். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஐப்பசி மாதம்னே என்ன சொல்லுவாங்க, அந்த பௌர்ணமியை சிவன் அன்னாபிஷேகம். ஒவ்வொரு மாத பௌர்ணமி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த தெரிஞ்சாதான் அதோடய விசேஷங்கள் என்ன. சும்மா பௌர்ணமி வந்துருச்சு நான் கோயிலுக்கு போகிறேன்னு இல்லாமல் யாரை நோக்கி போக வேண்டும், எதற்காக போக வேண்டுங்கிறது நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கே உரிய அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவனுக்கு வந்து நிறைய சாதங்கள் படைத்து அந்த அன்னத்திலேயே அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அன்னாபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அரிசி தானம், ஏதாவது அன்னதானம் இப்படி கொடுத்துட்டு வந்தால் செல்வ குபேர செல்வம் என்றைக்கும் உங்கள் வீட்டில் குறையவே குறையாது. அந்த பௌர்ணமி நாளில் ஒரு 5 கிலோ அரிசியாவது உங்கள் வீட்டில் வாங்குங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, 5 கிலோ அரிசி உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. செல்வம் என்றைக்கும் நிலைச்சி இருக்கும். அப்போ இந்த அன்னாபிஷேகம் நடக்கும் நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அந்த கோயில் இருக்கக்கூடிய தரிசனம் பார்த்துட்டு வந்தால் முழுமையான ஒரு சொர்க்கத்தை அடையலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் முழுமையாக அன்னத்தில், அவர் யாருக்காக இருக்காருன்னா எந்த ஜீவராசியும் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, ஒரு சிறு அன்னம் அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கதையெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ சிவன் வந்து யாரையும் பட்னி போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. அதன்படி மக்களுக்கு செல்வங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பும் குபேரருடைய அமைப்பும் அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்களுக்கு கிடைச்சிடும். அதை யாரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இப்போ கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பிரம்மா திருமால் இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வருது. யார் பெரியவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு சிவன் வந்து அடிமுடி காணுதல் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. சிவன் வந்து பிரம்மாண்டமாக அடிக்கும் தலைக்கும் அவர் வந்து உருவம் எடுத்திருக்காரு. என்னுடைய பாதத்தை யார் பார்க்கிறார்கள், என்னுடைய உச்சியை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு அடிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அடிமுடி பார்க்கறதுக்கு வந்து பெருமாள் வந்து மேல் நோக்கியும் பாதத்தை நோக்கி பிரம்மாவும் போகிறாங்க. அந்த நாளாக இருக்கிறது தான் அந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி சிறப்பு.
அந்த நாளில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு தேடுதலுக்காக நம்ம போகிறோம், வேலைக்காக போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். ஒரு தேடுதல், நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும், இதுதான் அதோடைய கருத்து. அப்போ ஜெயிக்கக்கூடியதுக்காக போகும்போது தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்ளை பண்ணுறவங்க, ஃபாரினுக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க. அந்த பௌர்ணமியை நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டு 2 விளக்கு போதும், 2 விளக்கு நெய் தீபம் போடுங்க. இந்த நெய் தீபம் போட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் காரியம் சக்ஸஸ் அடையும். அடுத்தது யார் அங்கே முதன்மையாக இருக்கார்? சிவபெருமான். அப்போ சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் கலசம், உச்சி கலசத்தை பாருங்க. அடுத்தது கீழே அவருடைய பாதத்தை பார்த்து தான் அவருடைய முகம் பார்க்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ள நுழைஞ்ச உடனே கலசத்தை பாருங்க, கீழே பாதம் பார்த்து அவருடைய முகம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு விசேஷமான ஒரு மாதம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நடராஜர் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நடராஜராக இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த நாள் தான் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி. அப்போது ஆனந்தம், நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நீங்கள் மீட்டு வரக்கூடிய ஒரு நாளாக அந்த பௌர்ணமி நம்மளுக்கு இருக்குது. அப்போ நடராஜரா எப்படி இருப்பார்? நடராஜராக இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம், சிவன் லிங்கம் இல்லாமல் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது தான் அந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். அதை கண்டிப்பாக அந்த நாள் மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு நடராஜர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும். சிவபெருமானுக்கு பெருவிழான்னு சொல்லுவாங்க. அது நடத்தக்கூடிய நாள் தை மாதத்தின் பௌர்ணமி. அப்போ தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னென்ன விசேஷம் நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும். அதனால அந்த பெருவிழா, எல்லா விழாவும் இப்போ தீபாவளி விட பொங்கல் பெருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த பெருவிழா அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் தை மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி. அப்போ சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலவாசல் படி, அந்த நிலவாசல் படியில் 2 விளக்கு வைத்து அந்த நாள் நீங்கள் வழிபடுங்க. ஜோதியினுடைய வடிவமே சிவன். ஜோதியின் வடிவம் மூலியமாக உங்களுடைய வாசலுக்கு சக்தி தேவியா நல்ல ஒரு தம்பதியராக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி குபேர அமைப்பு, குபேர சக்தி, குபேர அம்சம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை குபேர மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த குபேர மாதத்தில் சங்கநிதி, பத்மநிதி அப்படின்னு 2 குபேர பூதங்கள் இருக்குது. இந்த 2 குபேர பூதங்களையும் நம்ம வழிபடணும். சங்கநிதியே நமக, பத்மநிதியே நமகனா நம்மளுக்கு செல்வங்கள், இப்போ கடன் பட்டு இருந்திருப்போம், அந்த கடன் தொழிலேருந்து விடுபடுவோம். நம்ம நகைகள்லாம் மீட்க முடியாமல் இருக்கும், நம்ம மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த குபேர சக்திக்குன்னு ஒரு பூதகணங்களை வழிபடும் போது குபேரர் நம்மளுக்கு சீக்கிரம் பலன் அளிச்சிடுவார். அப்போ குபேரருக்கு அங்கே சக்தி அந்த நாளில் அதிகம் உண்டு. பங்குனி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தா நம்ம கடைசி மாதம் வந்துடுறோம். அங்கே சிவசக்தி திருமண நாள்னு சொல்லுவோம். பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமண வைபோகம், சிவசக்தி திருமண நாள் அப்படின்னு அந்த பௌர்ணமி கொண்டாடுறோம். அப்போது திருமணம் நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கும்போது அந்த பங்குனி மாதத்தில் பௌர்ணமிக்கு 2 பிள்ளையார் பிடித்து நீங்கள் வழிபடும் போது ஏலக்காய் மாலை, ஒரு 7 ஏலக்காய் மாலை 2 பிள்ளையாருக்கு போட்டு வழிபட்டு அதை 2 நாட்கள் 3 நாட்கள் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காயை நீங்கள் 7 இருக்கும் இல்லையா, 14 நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் திருமண யோகம் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும். அடுத்த வருஷம் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே அதுக்கு உண்டான, உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், பெண்ணாக இருந்தால் ஆணை முகம் பார்த்து கொடுத்துரும்,
நல்ல காரியங்கள் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும். இப்போது நம்ம 12 தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியோட சிறப்புகள் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒவ்வொரு மாதத்துடைய சிறப்புகளும் நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அந்த சிறப்புகள் அறிந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதோடைய பலன் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நன்றி.